இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரியான ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கும் ஈஸி இங்கிலீஷ். எழுதாமல் படிக்காமல் எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அன்றாட நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய நம்மளை அறியாமல் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ன்னு அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது தான், அது எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு தொடர்ந்து நம்ம பல எபிசோடில் பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்து வாழ்த்து நன்றிகள் சொல்லி பல பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோடய ராயல் சல்யூட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது ஒரு காமன் டிப்ஸ் தான் எல்லாத்துக்கும். தேங்க்ஸ். யாராவது நம்ம உதவி பண்ணோம்னாக்கா நம்ம உடனே நன்றி சொல்கிறோம். தேங்க்ஸ் சார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சினிமா நடிகைலேருந்து ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருமே காலேஜில் படிக்கிறாங்க, எல்லாருமே நன்றின்னு சொன்னால் உடனே தேங்க்ஸ் அப்படின்றாங்க. ஆனால் ஆக்சுவலி தேங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பதிவு, இந்த எபிசோட். என்ன சார் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? நாங்கள் பிறந்ததுலேருந்து அதானே சொல்லிகிட்டு இருக்கோம், இப்போ திடீர்னு வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னா வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கலாம். நானும் சொல்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லிகிட்டே இருந்தேன். தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறது கிடையாது. இப்போது முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் கை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். தும்முனாக்கா ஆயுசு 100மா. கொரோனா வந்துச்சு. இப்போ தும்முனா கொஞ்சம் பயம் வருது, ஐயோ தும்புறான்டா அப்படின்னு. இப்போ யாரும் கை கொடுக்குறதில்ல. அதை பற்றி அடுத்த சேஃப்டி எபிசோட் நிறைய பார்ப்போம். உங்களுக்கு வந்து பப்ளிக் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சேஃப்டி நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. நான் தான் சொல்லுவேன் அதில் பாருங்கள். இப்போ உதாரணமாக ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகிறீங்க, போய் உட்காந்து பேசிகிட்டே இருக்கீங்க. காலைல ஒரு டீ குடிக்கிறாங்க, அப்புறம் ஒரு டீ கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு டீ கொடுக்குறாங்க. நம்ம பேசிட்டே இருக்கீங்க. 11 மணி வரைக்கும் சாப்பிடவே இல்லை. காலைல 6 மணிக்கு டீ கொடுத்தீங்க. நான் கொடுத்தாங்க, சாப்பிட்டீங்க. ஒரு 8-9 மணிக்கு இன்னொரு டீ வந்துச்சு. ஒரு 10 மணிக்கு இன்னொரு டீ வந்துச்சு. இப்படி 3 டீயை குடிச்சிட்டிங்க. அப்புறமா குளிச்சுட்டு போய் சாப்பிட்றீங்க. ஒரு 7-8 இட்லி சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு 5-6 தோசை சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நான் வர்றேன், அந்த இடத்துல உங்களை பார்க்குறேன். என்ன நீ லீவா? ஆமாம். என்ன சாப்பாடு காலையில்? என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? காலையிலேருந்து 3 டீக்கள் குடித்தேன். என்ன குடித்தேன்? டீக்கள். என்ன புளூரலில் சொல்கிறது. 3 தேநீர்கள் குடித்தேன், 6 இட்லிகள் சாப்பிட்டேன் அப்படி சொல்லுவீங்களா? ஒரு 40 டீ 50 டீ கூட ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா தொழிலில் நிறைய டீ குடிப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ குடிப்பாங்க. அவங்கள சாயங்காலம் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்பா கடைக்கு போயிட்டோன்னா ஒரு நாளைக்கு எத்தனை டீ? ஒரு நாளைக்கு 10-15 டீ குடிக்க வேண்டியிருக்கு. 10-15 டீன்னு தான் சொல்லுவாங்க, டீக்கள்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் 50 இட்லி சாப்பிட்டாலும் இட்லி சாப்பிட்டேன். நான் இப்போ ஏற்கனவே நான் 5-6 இட்லி சாப்பிட்டேன், திரும்ப 2 இட்லியா அவை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதை நம்ம வந்து இட்லிகள்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு, ஏன்டா ரொம்ப கவலையாக இருக்க, ரொம்ப கவலைகளாக இருக்க அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்போது ஒருத்தவங்க நன்றி சொல்லும்போது தேங்க்ஸ்னால் நன்றிகள், உங்களுக்கு ரொம்ப நன்றிகள் அப்படின்னு சொல்லுவோமா? சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, சிங்குலர், ரொம்ப நன்றி. ஓகே, அப்படி தான் சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்? தேங்க்ஸ்ன்னு சொல்லாமல் இப்படி தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? தேங்க்யூ, இப்படி தான் சொல்லணும். தேங்க்யூன்னு தான் சொல்லணும், தேங்க்ஸ்னு சொல்லக்கூடாது. கிளியரா? ஸோ அப்படி தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது நன்றிகள்லாம் ஆயிடும், தேங்க்யூ சொல்லணும். இந்த தேங்க்யூ பண்ணி என்ன வச்சுக்கலாம்? தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச்சு, தேங்க்யூ டூ மச்சு, தேங்க்யூ ஸோ மச்சு, அப்படி சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னாக்க அது முன்னாடி வச்சுக்கலாம். வெரி தேங்க்யூ, ஸோ தேங்க்யூ, மோர் தேங்க்யூ, மச் தேங்க்யூ, இப்படி சொல்லிக்கலாம். டூ தேங்க்யூ, இல்லை 2 சேர்த்துக்கலாம். இந்த மச்சையும் சேர்த்து இப்போ என்ன பண்ணலாம்? மச்சு தேங்க்யூ, மோர் தேங்க்யூ, மச் மோர் தேங்க்யூ,
மெனி மோர் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூங்கிற வார்த்தைக்கு போட்டுக்கலாம் அப்படி. வெரி தேங்க்யூ, ஸோ தேங்க்யூ, மச் தேங்க்யூ. இல்லை இந்த சோவையும் மச்சும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஸோ மச் தேங்க்யூ. ஓகே. இல்லை இந்த வெரியும் மச்சும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு வெரி மச் தேங்க்யூ. இப்படி தான் அந்த வார்த்தைக்கு முன்னாடி போட்டுக்கலாம். தேங்க்யூக்கு முன்னாடி இது சேர்த்து சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே தூக்கி பின்னாடி போட்டுக்கலாம் இல்லையா? எப்படி போடலாம்? தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ டூ மச், தேங்க்யூ லாட். லாட்டா பல்காக கொடுத்துட்ற நன்றியை தேங்க்யூ லாட் இல்லையா? ஸோ இப்படி தேங்க்யூ சொல்லும்போது இவ்வளவு சொல்லலாம் உங்களுக்கு. ஆனால் என்னென்னா எல்லாருமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் சினிமாவில் பார்த்து தேங்க்ஸ். உங்களோட நன்றிகளாவது பண்றீங்களாவது ரொம்ப நன்றி. கிளியரா? ஸோ இனிமேலாவது அந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு சொல்லாதீங்க. புரியுதா? சரி, தேங்க்யூன்னு ஒருத்தன் சொல்கிறான் உங்களுக்கு. அப்போ தேங்க்ஸ்ன்ற வார்த்தை வராதா? வரும். எப்போ வரும் அப்படின்னா, அவன் நன்றி சொல்லலாம், ஹீ தேங்க்ஸ். அவன் நன்றி சொல்லணும்னா ஷீ தேங்க்ஸ். மேனேஜர் நன்றி சொல்கிறாருன்னா மேனேஜர் தேங்க்ஸ். மேனேஜர் தேங்க்ஸ் டு டெபுட்டி மேனேஜர் டு த கம்பெனி. அவங்க நன்றி சொல்கிறார். ஒரு ஆள் இன்னொருத்தவங்க நன்றி சொன்னால் தேங்க்ஸும் போட்டுக்கலாம். நீங்கள் இன்னொருத்தவங்க சொல்லும்போது தேங்க்யூ தான் சொல்லணும். தேங்க்யூ அதை முன்ன பண்ண சேர்த்து அப்படி சொல்லலாம். ரொம்ப நன்றி அப்படின்னு. ரொம்ப நன்றியை தேங்க்யூ சொல்லி தான் சொல்லணுமா? வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேங்க்யூக்கு பதிலாக வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெரி கைண்ட் ஆஃப் யூ. வெரி கைண்ட் ஆஃப் யூ இந்த வார்த்தையும் சொல்லலாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், வெரி கைண்ட் ஆஃப் யூ சார் அப்படி சொல்லலாம். அதே தேங்க்யூ தான், ஒரே மாதிரி தான் உங்களுக்கு. அதாவது தோசைக்கும் ஊத்தப்பத்துக்குள்ள வித்தியாசம் தான். கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் ஊத்தப்பம், கொஞ்சம் அமுக்குனா தோசை அவ்வளோதான். ரைட்டா? ஸோ வெரி கைண்ட் ஆஃப் யூ சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அப்போ உள்ள மக்கள் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படிம்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இனிமேல் சொல்லும்போது தேங்க்ஸுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லாதீங்க. எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது பாருங்கள், இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரைட்டா? சரி, இப்போது ஒருத்தன் தேங்க்யூ சொல்லிட்டான், உங்களுக்கு நன்றி சொல்லிட்டான். நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஸோ அதில் சேர்த்து பார்த்துருவோம். நமக்கு ஒருத்தர் நன்றி சொன்னாங்கனாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சில பேர் சொல்லுவாங்க நோ மென்ஷன். இந்த அழிச்சுருவோமா? சில பேர் என்ன சொல்லுவாங்க? நோ மென்ஷன். எல்லாம் எங்கே வருதுங்கெல்லாம்? தேங்க்யூ, தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ. இதுதான் தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ டூ மச், தேங்க்யூ லாட். இதெல்லாம் பின்னாடி சேர்த்து சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிட்டோம்னாக்கா எதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றா என்ன சொல்லுவோம் இப்போ? சார் நோ மென்ஷன். ஒருத்தன் சொல்லுவான் நோ மென்ஷன், தேங்க்யூ வெரி மச், நோ மென்ஷன் அப்படிமா. ஒருத்தன் சொல்லுவான் வெல்கம் அப்படிமா, தேங்க்யூ வெல்கம் அப்படிமா. இன்னொருத்தன் சொல்லுவான் என்ன போனால் இட்ஸ் ஓகே, தேங்க்யூ இட்ஸ் ஓகே அப்படிமா. அடுத்த சொல்லுவாங்கன்னா இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட் அப்படிமா. ஸோ இந்த மாதிரி தேங்க்யூ சொன்னோமா, நோ மென்ஷன், வெல்கம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட் அப்படிலாம் பதில் சொல்லுவாங்க. இப்படி சொல்கிற பதிலெலாம் சரியாக இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணால் சரிதான். ஆனால் இடத்த பொறுத்து மாறும். நம்ம கல்யாணம் வருது, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, காது குத்து, கல்யாணம், எனி கிரகப்பிரவேசம், ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன், ஏதாவது ஓப்பனிங், ஒரு கடை திறக்கிறோம், ஒரு ஆஃபீஸ் திறக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்?
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம், மத்தியானம் லஞ்ச் கொடுப்போம், நைட் டின்னர் கொடுப்போம். அப்போ காலையில் கொடுக்குற இட்லியை நைட் டிஃபனில் இட்லி சேர்க்கலாம், ஆனால் மதியானம் இட்லி சேர்ப்போமா? சேர்க்க மாட்டோம். சரி, அப்புறம் மதியானம் இட்லி சாப்பிட்டா செத்து போயிடுவாங்களா? தொண்டையில் சிக்கிக்குமா? இல்லை விக்கல் எடுக்குமா? அதுதான் புரிஞ்சுக்கணும். காலையில் சாப்பிட்றாங்க தோசை இட்லியை, நைட் சாப்பிட்றாங்க, ஏன் மதியம் சாப்பிட்றது இல்லை? கிளியரா? அப்போ எல்லாம் உணவு தான். நைட்டும் காலையில் மட்டும் தொண்டை பெருசாக இருக்குமா இல்லை சின்னதாக இருக்குமா? பகல் டயத்தில் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இந்தியா, திரும்ப சொல்கிறேன், இது ஒரு வெப்பமான நாடு, ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்போ ஸ்மூத்தாக உள்ளே போகணும். தோசை இட்லி தான் அப்படி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ரைஸுங்கிறது ஸ்மூத்தாக இருக்கும். அதில் சாம்பார், ரசம், ரொம்ப உங்களுக்கு செமி சாலிடாக உள்ளே போகும். அது சாலிடாக இருக்கும், திக்காக இருக்கும் இல்லையா, கெட்டியாக இருக்கும். ஸோ அதுபோல் இந்த நோ மென்ஷன் வெல்கம்னு ஒரு நம்பர் சேர்த்து சொல்லக்கூடாது. நமக்கு யார் தேங்க்யூ சொல்கிறானோ அந்த தேங்க்யூ சொல்கிறவனோட சுச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அது என்ன சார் புதுசாக சுச்சுவேஷன் அப்படின்னாக்க, ஒருத்தன் தேங்க்யூ சொல்லும்போது ஒரு சந்தோஷம் இல்லாத, ஒரு படபடப்பாக அல்லது ஒரு வருத்தமான சூழ்நிலையில், மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலில் நமக்கு நன்றி சொன்னான்னாக்க நோ மென்ஷன் இது யூஸ் பண்ணணும். ஓகே, இது என்னது? ஒரு சேட் சோகமா, ஒரு சேரோவா வருத்தமான சூழலில் நன்றி சொல்லும்போது நம்ம அவன் நன்றி சொன்னான் நோ மென்ஷன் சொல்லணும். இப்போ நீங்கள் உதாரணம் 2 வீலரில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தன் லிஃப்ட் கேட்குறான், சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுருங்க சார். ஏற்றுக்கிறீங்க. ரொம்ப என்ன பாடம் கேட்குறீங்க? சார் மாதிரி தம்பிக்கு சின்ன ஆக்சிடென்ட் சார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சார், வர உள்ள டயர் பஞ்சர் ஆகிடுச்சு சார், வண்டி ஓரமாக நிற்கிது சார், அதான் சார் லிஃப்ட்டு கேட்டேன். அப்படியா, பரவாயில்ல கொண்டு ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்றேன். அவனை கொண்டு ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டோன்னே தம்பிக்கு அடிபட்டுச்சுன்னு பதசமாக இருப்பான். ஆனாலும் இறங்கினோடனே சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ சார் அப்படிமா அவன் தேங்க்யூன்னு சொல்லுவான ஒழிய உள்ளே ஃபுல்லாக பதசமாக இருக்கும், தம்பிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னா நோ மென்ஷன் அப்படின்னு சொல்லணும். அவன் சொல்லக்கூடிய நன்றியை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. ஒரு ஆபத்தான சூழலில் நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணி அப்போ அவங்க அந்த சூழலில் ஒரு சிரிப்பு இல்லாத, சந்தோஷம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையில் உங்களுக்கு தேங்க்யூன்னு சொன்னாங்கனாக்கா அப்போ நீங்கள் நோ மென்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அப்பப்போ வெல்கம் சொல்லக்கூடாது. புரியுதா? அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன் தான் நோ மென்ஷன். மென்ஷன் என்ன? குறிப்பிடுதல். நோ மென்ஷனை குறிப்பிடாதீங்க. அர்த்தம் அது ஆப்போசிட் தானே. மென்ஷனாக குறிப்பிட்டு சொல்லுங்கள். உன் பேரையும் மென்ஷன் பண்ணாண்டா, உன் பேரையும் குறிப்பிட்டு சொன்னாண்டா. நோனா இல்லை, குறிப்பிடாதீங்க. நான் ஒரு ஆபத்து உதவி பண்ணியிருக்கேன், இந்த உதவிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லாதீங்கன்னு அர்த்தம் நோ மென்ஷன். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் ஒரு நல்ல காரியம், ஒரு சுபகாரியம், கல்யாணம் நடக்குது, இல்லை ஒரு வீடு திறப்பு நடக்குது, நீங்கள் போகிறீங்க, போயிருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறீங்க, இந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து ஹெல்ப்பும் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் பந்தியில் உட்காந்து எல்லாத்தையும் சாம்பாரை ஊற்றுறீங்க, பாலமரத்தை எடுத்து கட்டுறீங்க, வீட்டுகளில் அத்தனையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவன் அண்ணன் தம்பி மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிடுறாங்க. சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் சொல்கிறீங்க. அவன் சொல்கிறே ரொம்ப தேங்க்யூடா, அவன் ரொம்ப நன்றிடா அப்படிமா வெல்கம். அப்போது ஒரு நல்ல காரியம், அவன் மகிழ்ச்சியான சூழலில் அவங்க நன்றி சொல்கிறான். அப்போ நீங்கள் முழுமையாக செஞ்சுக்கிட்டு வெல்கம் அப்படிங்கணும். சோகமாக சொன்னான்னா, ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னா தேங்க்யூ சொன்னால் வெல்கம் சொல்லக்கூடாது, அந்த நன்றியை நீங்கள் ஏற்றுக்கூடாது. இப்போ நீங்கள் சந்தோஷமாக சொல்லும்போது நீங்கள் அந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு நல்ல நீங்கள் அது நிறைய உதாரணம் எடுத்துக்கங்க. நீங்கள் ஒரு படம் வந்துச்சு, நான் 100 ஏதோ ஒரு போலீஸ் படம் பார்த்தேன், ஒரு என்னமோ படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு போலீஸ் என்கொயரி எல்லாம் உட்காந்துருப்பார். போலீஸ் இந்த ஹால், என்ன ஹால் சொல்லுவாங்க, அவங்க ரேடியோ ரூமில் உட்காந்துருப்பாங்க. அப்போ அங்கேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் நெருப்பு பிடிச்சிச்சு, ஒரு வீட்டில் வரும்போது முக்கியமான மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வரும்போது யோகி பாபு என்ன பண்ணார், ரொம்ப சீரியஸாக சொல்லுவார். அப்போது ஹீரோ சொல்லுவார், ஏய் ஏன்டா மூஞ்ச சீரியஸாக சொல்கிறேன், சாதாரணமாக சொல்கிறேன் அப்படிம்பார். உடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தீ பிடிச்சிருச்சுன்னு மெசேஜ் வரும். அதை ஓகே சரி ஓகே தீ பிடிச்சா ஓகே ரொம்ப சந்தோஷம் ரைட்டு ஓகே அப்படிம்பார். உடனே ஹீரோ கேட்பான் என்னென்னு, ஒரு வீட்டில் தீ பிடிச்சிச்சா அப்படிம்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு பாருங்கள் அந்த படத்தில் எப்படி வச்சுருக்காருன்னு அந்த சென்ஸ் வேணும். அப்போ சொல்லுவார், ஏன்டா அறிவு விட்டவனே சிரிச்சுட்டு சொல்கிறேன், நேற்று தானே நீ சொன்ன சிரிச்சுட்டு சொல்லி அப்படின்னு.
அவங்க சொன்னதுக்காக நம்ம சிரிக்கக்கூடாது, நமக்காக ஒரு சென்ஸ் வேணும். எது அது மாதிரி எங்கெல்லாம் உனக்கு வந்து ஆபத்தான சூழலில் ஒருத்தர் நன்றி சொல்லுவானா. இப்போ ஒருத்தன் பஸ்ஸில் போயிட்டுருக்கான், நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லுவேன். அவன் பாக்கெட்டில் 2 பாக்கெட்லையும் 10 10 20 லட்சம் வச்சுருக்கான். என்னது எலெக்ஷன் டயத்தில் கொண்டு போக முடியுமா நினைக்கிறீங்களா? எலெக்ஷன் டயத்தில் இல்லை, சாதாரண டயத்தில். ஓகே, 10 10 லட்சம் வச்சுருக்கான். இப்போது ஒரு 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறான்ல, 5 ரூபாய்க்கு டிக்கெட் இல்லையா, சரி 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறான். பையில் இருக்கிறது ஒரு 20 30 லட்சம் இருக்குது. இப்போ 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கும்போது டிக்கெட் எடுத்து பாக்கெட்டில் வைக்க போகிறான், டிக்கெட் மிஸ் ஆகிடுது, டிக்கெட் பறந்துடுது, டிக்கெட் பஸ்ஸில் தவறிடுது, அப்படி பறக்குது. அப்போ என்ன செய்வான் அவன்? பறந்துட்டு போ, நான் தான் 20 லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு விட்டுருவானா? விட மாட்டான். என்ன பண்ணுவான்? அந்த டிக்கெட் பறக்கும்போது அந்த பாக்கெட்டில் 20 லட்சம் எனக்கு மறந்துட்டு அப்படி தவி பிடிப்பான். அதை அப்படியே டிக்கெட் போயிடுவோன்னு பிடிப்பான். அப்போ பிடிக்கும்போது இன்னொருத்தன் டிக்கெட்டை பிடிச்சிருவான். பிடிச்சி, சார் உங்கள் டிக்கெட்டாம்மா? ஆமாம் சார், என் டிக்கெட் தான் சார், தேங்க்யூ சார். அவனை பெருமிச்சு விடுவான், நல்லா டிக்கெட் கிடச்சிச்சு. ஆமாம் சார், என் டிக்கெட் தான் சார், தேங்க்யூ சார்ம்மா. அப்போ சொல்லணும் நோ மென்ஷன். சார் நோ மென்ஷன்னா எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் நடக்கும், அப்போ சொன்னால் நீங்கள் ஆக்சிடென்ட்டே எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. இது மாதிரி வேறு பஸ்ஸில் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டான், இப்படி ஏதாவது மொபைலில் தொலைச்சிருவான், அங்கேருந்து வருவான். சரி மொபைல் இருக்குது பார்த்தீங்களா? இதான் அவங்க மொபைல். ஆமாம் சார். அவன் கிடைக்காதுன்னு நினச்சி வந்திருப்பான். இதான் அவங்க மொபைலா? ஆமாம் சார், சார் தேங்க்யூ சார் அப்படிமா. அப்போ நோ மென்ஷன் சொல்லுங்கள். சூழல் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழலில் ஒருத்தர் யார் நன்றி சொன்னாலும் நீங்கள் அதை வெல்கம் சொல்லணும். இன்னும் அதை மகிழ்ச்சியா, இந்த நல்ல காரியத்துக்கு நீ தாண்டா காரணம், ரொம்ப தேங்க்யூடா, மோஸ்ட் வெல்கம். அப்படியா? நல்லா நன்றி சொல்லு, ரொம்ப நன்றிடா, நல்லா இந்த காரியம் நடக்கிறது நீ தாண்டா காரணம், இந்த கல்யாணத்துக்கு நீ தாண்டா காரணம், ரொம்ப நன்றி சொல்லுடா, தாராளமாக நன்றி சொல்லு, மோஸ்ட் வெல்கம். அப்போ வெறும் வெல்கத்தை விட என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு உன்னை ரொம்ப வரவேற்க, நீ சொல்கிற நன்றியை நான் ரொம்ப ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம், மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் வெல்கம்னு சொல்லலாம். ஓகே, மோஸ்ட் வெல்கம் அப்படி சொல்லலாம். அது என்ன இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னா, சின்ன சின்ன உதவிகள். ஒரு பேங்க்கில் நிற்கிறீங்க, பேனா வேணும். நம்மளால தான் எப்போ பேங்க்கு போனாலும் பேனா எடுக்காமல் 10 பேர் வருவாங்களே. நம்மளுக்கு ஒரு வியாதி ஒன்று இருக்குது, இந்த கரண்ட் பில்லு கட்டணும்னு வச்சுங்களேன். கரண்ட் பில்லு கட்டணும், இல்லை வந்து இந்த எலெக்ஷன் வந்தால் வேட்புமனு தாக்கல் பண்ணணும், இல்லை ஏதாவது அப்ளிகேஷன் கொடுக்கணும், லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. எல்லாருமே கடைசி தேதி அன்னைக்கு தானே, கடைசி தேதி இப்போ ஒன்று கூட்டமே வரும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டணும். இப்போ சப்போஸ் கவர்மெண்ட் சொல்லுது, நீங்கள் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டினா சொன்னால் கூட 100 வருஷம் முடியும் போதில்ல, அன்றைக்கி கடைசி நாளில் வந்து ஒரு கூட்டம் நிற்பாங்க, கடைசி நாள்னு. அது மாதிரி பேங்க்கில் போய் பேங்க்கில் போகிறீங்க, அந்த பேங்க்கில் போய் சார் பென் ப்ளீஸ் சார், பேனா வாங்குறீங்க, கையெழுத்து போட்டு சார் தேங்க்யூ சார், பேனா வாங்கினீங்க கையில் போட்டு உடனே கொடுத்தீங்க, ஒரு சின்ன உதவி தான். அப்போ தேங்க்யூ சார் சொல்லும்போது அப்போ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்பரும் நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இந்த 3 வார்த்தையை சொல்லிக்கலாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். சின்ன சின்ன உதவிகளுக்கு உங்களுக்கு யாராவது சின்ன உதவி பண்ணி அதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இல்லை சாரி, யாராச்சும் நீங்கள் ஒருத்தனுக்கு உதவி பண்ணி, சின்ன உதவி பண்ணி அதுக்கு ஒன்றே நன்றி சொன்னா அப்படின்னாக்க, அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் வந்து இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். அதில் நீங்கள் வெல்கம் சொல்கிறதோ நோ மென்ஷன் சொல்கிறதோ சொல்லக்கூடாது. ஓகே, இந்த நோ மென்ஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நோ மென்ஷன், இது வந்து டோன்ட் மென்ஷன். இது என்ன மென்ஷன்? டோன்ட் மென்ஷன். டோன்ட் மென்ஷன்னா என்ன அப்படின்னா, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப திக்கஸ்ட் உனக்கு, அவனுக்கு போய் ஒரு ஆபத்தில் உதவி பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணிடுறீங்க, அப்போ தேங்க்யூடா அப்படிங்கிறான். ஏய் டோன்ட் மென்ஷன். என்ன நன்றி சொல்லலாம், இந்த நன்றி சொல்ல வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னடா நன்றிலாம் சொல்கிற, என்ன இந்த நன்றி சொல்ல வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு உரிமையில் சொல்லணும்ல. ரொம்ப உரிமை உள்ளவங்கள்ட்ட என்ன சொன்னோம்? டோன்ட் மென்ஷன். முன்ன தெரியாதவங்க இதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்களா சார்? நோ மென்ஷன். நல்லா தெரிஞ்ச உரிமை உள்ளவங்கள்ட்ட டோன்ட் மென்ஷன். இது எங்கே? எப்போ? சோகமான சூழலில். மகிழ்ச்சியான சூழலில் நல்ல சந்தோஷமாக நன்றி சொன்னோன்னா
வெல்கம், அதை ஏற்றுக்குங்க. அதே வந்து எல்லா சந்தோஷம் நீ தாண்டா காரணம், அதனால் உன் நன்றி சொன்னேன்னா, அப்படியா நான் தான் காரணமா, மோஸ்ட் வெல்கம், தாராளமாக நீங்கள் சொல்ல நன்றி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பேர். சின்ன சின்ன உதவிகள் நன்றி சொன்னானாக்கா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே சார், உங்கள் பென் சார், தேங்க்யூ சார், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட், அல்லது என்ன ப்ராப்ளம், அவ்வளோதான், சிம்பிள். புரியுதாப்பா? ஸோ தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், தேங்க்யூ தான் சொல்லணுன்னு. அந்த தேங்க்யூ முன்னாடி என்ன சேர்க்கலாம், வெரி தேங்க்யூ, ஸோ தேங்க்யூ, மச் தேங்க்யூ, மோர் தேங்க்யூ, மச் மோர் தேங்க்யூ, மச் மோர் தேங்க்யூ, மினிமம் தேங்க்யூ, ஸோ மச் தேங்க்யூ, வெரி மச் தேங்க்யூ என்னெல்லாம் போட்டுங்க. இல்லை அப்படின்னா தேங்க்யூ சொன்ன பிறகு தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ டூ மச், தேங்க்யூ லாட் இப்படி சொல்லிங்க. இல்லை அப்படின்னா எப்படியும் சொல்லலாம், ஒரு வெரி போட்டுருங்க, வெரி வெரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வெரி வெரி தேங்க்யூ போட்டுங்க. ஓகே? ஸோ இது மாதிரி ஏன்னா நீங்கள் நன்றி சொல்லணும், தேங்க்ஸுங்கிற வார்த்தை இனிமேல் சொல்லாதீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களா விட்டுருங்க. நீங்கள் இப்போது இந்த ஈஸி இங்கிலீஷை பார்த்துட்டு இதே நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க தெரிஞ்சு கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு சினிமா பார்த்துட்ருப்பாங்க, வேறு ப்ரோக்ராம் பார்த்துட்ருப்பாங்க. புரியுங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் செஞ்சது தான் அவங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டாக? ஒரு துணி கடையில் போனால் அவனு பிடிச்ச துணி எடுப்பான். உங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன இங்கிலீஷை கரெக்ட் பண்ணணும். இங்கிலீஷை பேசணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்போ தமிழ் பேசும்போது சின்ன சின்ன இங்கிலீஷ் இடையில யூஸ் பண்ணால் கூட அந்த யூஸ் பண்ணுற வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே? ஒரு வாசம் சொன்னாலும் திருவாசம் சொன்னாலும் சொல்லுவாங்களே, அது மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுகிற அது மாதிரி நீங்கள் வந்து தமிழ் பேசுங்க, இடையில இங்கிலீஷ் பேசுங்க, அந்த இடையில பேசக்கூடிய இங்கிலீஷாவது சரி பண்ணி பேசுறது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ மீண்டும் என்ன பண்ண உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன், தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, தேங்க்யூ சொல்லணும். அப்படி சொன்னாக்க மூன்று விதமான என்ன யார் இருக்குது உங்களுக்கு, தட் இஸ் ஆன்சர் இருக்குது. இது 1, இது 2, இது 3. இது வந்து ஆபத்தில் நன்றி சொன்னால் பதில் இது சொல்லணும், சந்தோஷமாக நன்றி சொன்னால் இந்த பதிலை சொல்லணும், வெல்கம், மோஸ்ட் வெல்கம்னு. சின்ன சின்ன உதவிகள் நன்றி சொன்னாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், நோ ப்ராப்ளம் சொல்லணும். அதே ஆபத்தில் நன்றி நமக்கு உங்கள் நன்றி சொல்கிறான் ஒருத்தான்னு வச்சுக்கலாம், அவன் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தானாக்கா அவன்கிட்ட டோன்ட் மென்ஷன் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா திரும்பி ஒன்று தடவை பாருங்கள். வழக்கம் போல் புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாத்தையும் தாண்டி இதை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்டா? இந்த சந்தேகமாக தான் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட் ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி கேளுங்க, இதுக்கு ஒரு ஆன்சர் நான் பண்ணுவேன். தமிழில் மறந்துடாங்க, திரும்ப சொல்கிறேன், தமிழில் 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அதை நல்லா தெரிஞ்சுங்க. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக வந்துடும். மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடு, அது என்ன எபிசோடு பார்ப்போம் அப்படின்னாக்கா, அடுத்து வந்து உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னா இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது. ஒருத்தன் கேட்டால் உங்கள் பேர் இங்கிலீஷ் எப்படி சொல்லுங்க அப்படின்னு. வெங்கட்ராமன். டேய் வெங்கட்ராமன், நீ தெலுங்கில் சொன்னாலும் கன்னடத்தை சொன்னாலும் உருதுல சொன்னாலும் வெங்கட்ராமன் தான், என் பேர் வெங்கட்ராமன் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாமல் பாருங்கள் பதில், என்ன பதில் கேட்குறீங்களா, அதைத்தான் நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஓகே? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முருகானந்தம். தேங்க்யூ மை டியர்ஸ்.